வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களுக்காக ஏதோ கன்னி பூஜை செஞ்சுக்கிறாங்க. இதுல நாங்க என்ன செய்யறதுக்கு இருக்கு? வேலை பார்க்கறதுக்காக இதை நான் சொல்லமா? இது நம்ம வீட்டு பூஜை. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க முன்னாடி நிக்கணும். யாரோ வந்திருக்கும் போது நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு அர்த்தம் தான்ப்பா, எங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஏய், அங்க நடக்கிறது பூஜை. அதுல வந்து கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? பா, இங்க பாருங்க, ஒருவேளை நீங்களும் அம்மாவும் அந்த பூஜையை ஏற்பாடு பண்ணியிருந்தா நாங்க அங்க வந்திருப்போம். ஆனா அரேஞ்ச் பண்ணது அவங்க தானே. அவங்க அண்ணா, அவங்கெல்லாம் யாரு? என்ன வேற்றுக்கிறக்கு வாசிகளா? இவங்க பேசுறதுல உனக்கும் உடன்பாடு இருக்கா சுந்தரவள்ளி? இதுக்கெல்லாம் சம்மதிச்சா நீ உட்காந்துருக்கியா? அவங்க தான் ஏதோ சிறுபிள்ளத்தனமா நடந்துக்கிறாங்கன்னா உனக்கு எங்க போச்சு? நீ அதை அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேணாமா? அதெல்லாம் அத்தைக்கு சொல்லி கொடுக்கறதே மாதவி சுரேகாவும் தான். உங்க பொண்ணுங்க 2 பேரும் நல்ல விவரம். நான் தான் விவரம் கொஞ்சம் கம்மி. பெருமையா தானே சொன்னேன். சாரிமா, உண்மையை சொல்லிட்டேன். பாரு, உனக்கும் சூர்யாக்கும் 1000 மனசாவா இருக்கலாம். ஆனா மாலை போட்டு மலைக்கு போறது நம்ம பிள்ளை. அதுவும் இதுதான் முதல் தடவை மாலை போட்டிருக்கான். அவெல்லாம் இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை. ஆனா அதெல்லாம் நடக்குது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல கூட வந்து பெத்த தாயா பக்கத்துல நிக்க வேணாமா? உன் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்க வேண்டாமா? என் பிள்ளைக்கு வேண்டிய சக்தியை கொடு, அவன் மலைக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல உடல் பலத்தை கொடுன்னு நீ வேண்டிக்க வேணாமா? யாரோ சொல்றாங்க, ஏத்தி விடுறாங்கன்னு தப்பா முடிவு எடுக்காம நீ அங்க வந்து நெல்லு. வாசுந்தரம், என்ன அத்தை இப்படி முடிவு எடுத்துட்டாங்க? மா, என்னம்மா? பேசாம எல்லாரும் பூஜைக்கு வாங்க. அத்தை, அத்தை சொல்ல மந்திரம் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம். அதான் நம்ம தந்தோம். சாமி, நீங்க விளக்கேத்துங்க, பூஜை ஆரம்பிச்சிடலாம். நந்தினி, என்ன பாக்குற? சாமி தான் சொல்றாங்கல்ல, வா ஏத்து, விளக்கேத்து. வா நந்தினி, வந்து விளக்கேத்து. இந்த அப்படி வா. பாத்தியா, உன்னை விளக்கேத்து சொல்லு. ஏங்கா, இவன் எதுக்குக்கா விளக்கேத்தணும்? சூர்யா வந்தா மாலை போட்டிருக்கான், அவனை ஏத்த சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு, இப்ப என்ன கேட்டாலும் சாமி விஷயம்னு சொல்லி வாயை அடக்கிடுவாங்க. அம்மாவும் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால வாய் எதுவும் பேசாம அமைதியா நில்லு. என்னம்மா ரொம்ப ஸ்லோவா விளக்கத்துறா? ஒரு நல்ல நாள்ல அருமையான ஒரு பூஜையை ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. ஏற்பாடு ஒவ்வொன்றும் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. அந்த அறுபடையான மனசுல வேண்டிக்கிட்டு ஒரு நல்ல பக்தி பாட்டோட பூஜை ஆரம்பிச்சிடலாம். என்ன சாமி, வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்க? யாராவது வரணுமா? முக்கியமான சில விஐபிஸ் நம்ம கெஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்காக தான் வெயிட்டிங். ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அவங்களும் வந்துடட்டும். அந்த பிறகு ஆரம்பிச்சிடலாம்.
ஏமா அதான் முக்கியமான ஆளு நான் வந்துட்டேன்ல, இதுக்கு மேல வேற யார் விஐபி வர போறா? அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. எல்லாரும் வந்தாச்சு, இப்ப இவன் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? என்ன கவனிக்கலையோ? சூரியசாமி, ஆ? இன்னும் யாரு வர வேண்டியது இருக்கு? ஒன்னும் இல்ல டாடி, முக்கியமான சில விஐபிஸ்லாம் வரணும். அக்கா ஒருவேளை அந்த கும்பலா இருக்குமோ? எந்த கும்பலு? அதான்க்கா நந்தினியோட அண்ணன் காவடி குடும்பம் இருக்குல்ல, அதுவா இருக்குமோ? ஏய் என்னடி சொல்ற? அதுங்க எதுக்கு இங்க வர போகுது? வேற எதுக்கு? திங்கறதுக்கு தான். பூஜை நடக்கிற வீட்டுல வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதான். நீ சொல்ற மாதிரி அதெல்லாம் அப்படி இருக்காது. அந்த கும்பல் வந்தா பிரச்சனையாகும். அவங்க வந்து அம்மா சண்டை போடுவாங்கன்னு தெரியாதா? அதெல்லாம் இருக்காது. ஏமா என்னம்மா உன் தம்பி வாசலையே விடாம பாத்துட்டு இருக்கா? வாட்ச்மேனுக்காக வெயிட்டிங்க. வாங்கடா, இந்த பங்களா தான்டா. வாங்கடா. ஐயா தர்மம் பண்ணுங்க. டேய் போடா, போடா. உள்ள போடா. இவ்வளவு பெரிய வீடு பார்த்ததே இல்ல. மோசமா இருக்கு. எவ்வளவு பெரிய பிரமாணம் வீட்டுக்கார நம்மள கூப்பிட்டாங்க. புண்ணியம் வேண்டாம். இன்னைக்கு இந்த வீட்ல நம்ம சாப்பிட போறோம்டா. முடியலையே. வாடா. வீடு எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம். இருங்க. எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு பயந்துட்டேன். நீங்க கூப்பிட்டு நாங்க எப்படியா வராம இருப்போம்? ஐயோ அத்தை, இந்த கொடுமையெல்லாம் என்னால கண் கொண்டு பார்க்க முடியலையே. மாப்பிளைக்கு என்ன பைத்தியம் கீத்தி பிடிச்சி போச்சா? ரோட்ல போற கண்ட சாக்கடையெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டாத்த. வீடு மொத்தமா நார போகுது. ஐயோ அம்மா, என்னம்மா இது? சாமி நீங்க மாலை போட்டிருக்கான், இதுல எல்லாம் எதுவும் வம்பு பண்ண கூடாதுன்னு நீங்க அது வரைக்கும் ஓகே. ஆனா பிச்சைக்காரங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது நல்ல வாமா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குமா? போய் கேளுங்க. நகரன்றல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மனசுல அசிங்கமா இருக்கு. நடு வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் பிச்சை வேணும்னா வாசல் என்னன்னு பிச்சை எடுக்கணும். ₹1 ₹2 தூக்கி போட்டுருப்போம். அதை விட்டுட்டு இங்க வந்து உங்களுக்கு எல்லாம் என்னென்ன தராதரம் இருக்கு? யார் கொடுத்த தைரியம் இதெல்லாம்? சரி, எவனா ஒருத்தன் கூப்பிட்டானா உடனே நீங்க பாட்டுக்கு வந்துருவீங்களா? உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்ல. சோத்துல உப்பு போட்டு தானே தின்றீங்க. பிச்சை எடுத்தாலும் அதை தானே சாப்பிடுறீங்க. வேற எதுவும் சாப்பிடல இல்ல. ஏய் முதல்ல வெளியே போகடா, போங்கன்ற. எல்லாரும் அங்கேயே இருங்க. யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க எல்லாருமே இங்க தான் இருப்பாங்க. அவங்க என்னோட கெஸ்ட். ஏச்சி, கெஸ்டாமே கெஸ்ட். ஏண்டா உன் கெஸ்ட்டுங்களா என்ன ரோட நின்னு பிச்சை எடுக்கிறவங்களா? பிச்சைக்காரங்களை எல்லாம் இப்படி சொல்றதுக்கு உனக்கு அருவருப்பா இல்ல? இல்ல, இதுதான் எனக்கு சரியா இருக்கு. பிச்சைக்காரங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கோடீஸ்வரங்களா இருந்தாலும் சரி, அந்த சாமி முன்னாடி எல்லாருமே சமந்தான்.